Hey Makals, welcome back. Here we're going to discuss about chapter 3 metals and non-metals in 10th standard. So இதுல என்ன படிக்க போறீங்க அப்படின்னா metals உடைய ப்ராப்பர்ட்டி. What is metal? எப்படி metal different from non-metal? And what is non-metal? எப்படி metal இந்த non-metal வந்து different from metal? What is their individual property? What kind of exceptional cases there? எங்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கான கிளாரிபிகேஷன் தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இந்த சாப்டர் கொஞ்சம் முக்கியமான சாப்டர். எப்பயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அபவுட் மெட்டல். ஓகே, அதை பத்திய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்க போறோம். ஹியர் த ஆக்டிவிட்டி 3.1 to 3.6 இது ஃபுல்லாவே உங்களுக்கு என்னன்னா உங்களுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண வரோம். So let's start the activity 3.1. Take sample of iron, copper, aluminum and magnesium. இதுல நான் சாரி மேக்னீசியம். ஓகே, மேக்னீசியம் இது எல்லாமே எடுத்து சொல்றான். ஓகே, take a sample. Take sample. Okay, aluminum and magnesium. Magnesium. Note the appearance of each metal. அலுமினியம் பார்க்கலாம் ஒரு மாதிரி மேல டல்லா இருக்கும் பழசா இருந்துச்சுன்னா. காப்பரும் பாத்தீங்கன்னா பழைய வாட்டர் கேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டல்லா இருக்கும். அயன் வந்து மேல ரஸ்டிங் ஃபார்மா இருக்கும். மெக்னீசியம் வந்து நமக்கு தெரியல. ஓகே, நோட் அப்பியரன்ஸ் பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிளீன் த சர்ஃபேஸ். பாத்திர விளக்க சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. கிளீன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஈச் சாம்பிள் by rubbing them with sandpaper. What is sandpaper, sir? அப்படின்னா கருப்பு கலர்ல உப்பு காகிதம், இந்த சிவரு இதெல்லாம் தேய்ப்பாங்கல்ல, ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கும். எஸ், அதுதான் சாண்ட் பேப்பர். ஸோ அதை வச்சு நல்லா தேய்க்க சொல்றாங்க. தேர் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்கறாங்க. அஃப்கோர்ஸ் மெட்டலுடைய சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஒன்ஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை ரப் பண்றீங்க அப்படின்னா அந்த இடம் என்ன ஆயிடும், உங்களுக்கு மேல இருக்க அந்த கோட், வாடவர் த கோட், அது எல்லாமே போனதுக்கு அப்புறமா அந்த ஷைனி சர்ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும். எந்த மெட்டல் வேணாலும் நீங்க பாட்டுக்கு வீட்டுல போயிட்டு பைக் காரை பிடிச்சி தேய்ச்சிடாதீங்க, முடிஞ்சு சொல்லி. So here they are கீழே கொடுத்திருக்கான். The metals in their pure state they have a shiny surface. This property is called metallic luster. இதேதான். So ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ what is metallic luster அப்படிங்கும் பொழுது மெட்டலுக்கான ப்ராப்பர்ட்டி பளபளப்பா ஷோ பண்ணும், அவ்வளவுதான், சிம்பிள். அந்த ஷைனி சர்ஃபேஸ் மெட்டலுக்கான ப்ராப்பர்ட்டி. ஆனா எப்பயுமே சரி ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் நம்மகிட்ட இருக்கும். இப்ப எப்படி ஒரு ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னா கிளாஸ் ரூம்ல ஒருத்தர் இருப்பான் கொசப்சி பசப்புகள் மாதிரி. அந்த மாதிரி மெட்டல்ஸ்க்கு ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி அந்த சொல்லிட்டேன், லஸ்டர் ஷைனி சர்ஃபேஸ் சொல்லிட்டேன். ஆனா இதுல எக்ஸப்ஷனல் இருப்பான். அந்த சைனி சர்ஃபேஸ் ஷோ பண்ண முடியாதவன் இருப்பான். அவன் யாரு அப்படிங்கறத அப்புறமா பார்ப்போம். இப்ப ஆக்டிவிட்டி 3.2 நான் சொல்லும் போதே எல்லாத்துலயும் எக்ஸப்ஷனல் இருக்குன்னு சொல்லிடுவேன். அது நீங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க, டப்புன்னு அது வரும்பொழுது ஹாப்பி ஆயிடும். எஸ், வாட் அபவுட் 3.2? டேக் a small piece of iron, copper, aluminum, manganese. ஓகே, ட்ரை டு கட் தீஸ் மெட்டல் வித் ஷார்ப் நைஃப். பரவாயில்ல, ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க, ஆக்ஸா பிளேடு இல்ல கத்தி, அருவாமனை, கொடுவா, எதுவும் எடுத்துங்க. நோட் யுவர் அப்சர்வேஷன். ஓகே, கீழே வந்து ஹெல்ட் பீஸ் ஆஃப் சோடியம் டேஞ்சர். டேஞ்சர் தீபாவளி. ஸோ சோடியம் இஸ் குவைட் டேஞ்சர். அது வந்து மோர் ரியாக்டிவ். நம்ம தண்ணி கிண்ணி பட்டுச்சு அப்படின்னா இமீடியட்டா என்ன பேர்ன் ஆகும், பிளாஸ்ட் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல் வித் சோடியம். அது நீங்க எடுத்துட்டு வராதீங்க, பெட்டர். ஆல்வேஸ் ஹேண்டில் சோடியம் மெட்டல் வித் கேர். டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா டீச்சர் கையில கொடுத்துறாதீங்க, வாயில கீழே போட்டுறாதீங்க, சோலி முடிஞ்சு. ட்ரை இட் பை ப்ரெஸ்ஸிங் பிட்வீன். எஸ், அப்கோர்ஸ் இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, நல்லா டிஷ்யூ பேப்பர் ட்ரையான பேப்பர்ல வச்சு லைட்டா இது பண்ணிக்க. அதுக்கு முன்னாடி அதை எது கட் பண்ணி இந்த கெரோசின் இந்த மாதிரி உள்ள வச்சிருப்பாங்க, பேராபின்ல வச்சிருப்பாங்க, இப்படி வச்சு எடுத்துக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் அதை கட் பண்ணணும். ஆனா ரொம்ப நேரமும் நீங்க அட்மாஸ்பியர்ல வச்சு கூடாது, ரொம்ப டேஞ்சர். புட் இட் ஆன் த வாட்ச் கிளாஸ் அண்ட் ட்ரை டு கட். ஓகே, நைஃப்ல கட் பண்ண சொல்றாங்க. நீங்க இரும்பு எடுத்து அறுத்தீங்கன்னா கத்தியும் இரும்புல தான் இருக்கும். இதுவும் இரும்பு தான். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கத்தி இரும்புல தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலாய் ஃபார்ம்ல இருக்கும். இரும்பு எடுத்து அதுதான் கருக்கு கருக்கு கருக்குன்னு அந்த கத்தி சொனப்பு போயிடும். வீட்டுக்கு போனா செம்மடி அடிப்பாங்க. ஸோ பெட்டர் வி அந்த மெட்டல் எல்லாமே ஸ்ட்ராங்கான மெட்டல். கோல்டு ட்ரை பண்ணலாமா சார்? ட்ரை பண்ணு, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. யூ வில் ஃபைண்ட் வாட் மெட்டல் ஆர் ஜென்ரலி ஹார்ட் அண்ட் ஹார்ட்னஸ் வேரிஸ் ஃப்ரம் மெட்டல் டு மெட்டல். நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் சொல்றேன். இப்ப இந்த சோடியம் பத்தி பேசியிருந்தேன்ல, அது எப்படி இருக்கு, ஏன்னா பின்னாடி கீழே வந்து தெளிவா கொடுக்கல. அதனால நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இது வந்து பீரியாடிக் டேபிள். என்ன சார் நீங்க பாட்டு எதையாவது போட்டுட்டு அது பீரியாட் டேபிள் தான். இந்த கீழே எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வந்துருச்சு, அதை மேக்கப் பண்ணிடுறேன். எஸ், இந்த பீரியாட் டேபிள்ல சார் நான் பார்த்ததே இல்லை சார், 10th சிலபஸ்ல இல்லையே. இல்லைனாலும் பரவாயில்ல, கூகுள்ல போயிட்டு பீரியாடிக் டேபிள் டைப் பண்ணுங்க, மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா எஸ்பெஷலி இந்த ஏரியா வந்து உங்களுக்கு மெட்டாலிக் நேச்சர், எல்லாமே மெட்டல்.
இங்க இருக்க கொஞ்சம் பேர் வந்து மெட்டாலிக் நேச்சர் ஷோ பண்ணுவான், ஆனா நாட் எக்ஸாக்ட்லி மெட்டல், ஆனா மெட்டாலிக் நேச்சர் ஷோ பண்ணுவான். இப்ப கவனிங்க, இந்த போட்ட ரவுண்டுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற எஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. பெரிய அவேர்னஸ் நமக்கு தேவையில்லை விடுங்க. ஆனா எஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே சாஃப்ட் மெட்டல். சோ நைஃபால கட் பண்ண முடியும். சோடியம்லாம் அங்க குடி இருக்கிறான், அப்ப அவனையும் என்ன பண்ண நைஃபால ஈஸியா கட் பண்ண முடியும். அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். அப்போ ஹியர் வி காட் சாஃப்ட் மெட்டல் லைக் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். பக்கத்து குரூப் போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம். கால்சியம் கூட பார்த்தீங்கன்னா கல்லுமா இருக்கும், கற்குன்னு அறுத்தரலாம். எனிவே இவங்க எல்லாமே இந்த இடத்த ஆக்குபை பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி இந்த ஏரியா, எந்த ஏரியா என்ன சார் மேல எங்கேயோ போறீங்க? இல்ல இல்ல, இங்க இந்த ஏரியால தான் இந்த ஹார்ட் மெட்டல். எல்லா சினிமாவிலும் ஹீரோஸ் கிளைமேக்ஸ்ல ஃபைட் பண்றதுக்கு எடுத்து டாம் டூம் டாம் நடிப்பாங்களே, அது எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கான். இவன் எல்லாமே யாருன்னா ஹார்ட் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அயன்ல இருந்து கோல்டுல இருந்து பிளாட்ல இருந்து தக்காளி ஜிங்க் காப்பர் அனைவருமே தே ஆக்குபை திஸ் ஏரியா. ஓகே ஃபைன். அண்ட் திஸ் ஏரியா இவன் பாத்தீங்கன்னா அந்த பார்டர்ல இருக்காங்க. இப்போ பார்டர்ல கேரளா பார்டர்ல இருக்க தமிழன்ஸ் எப்படி பேசுவாங்கன்னா லைட்டா மலையாளம் கலந்து பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க இதோட இவங்க சங்காத்தம் முடிஞ்சு போச்சு. இது பூரா மெட்டல் ஜோன். அப்ப இந்த இடம் ஃபுல்லா நான் மெட்டல் ஜோன். பார்டர்ல இருக்கறனால இங்க நிறைய பேர் மெட்டலாய்ட்ஸா இருப்பாங்க. தே கேன் ஆக்ட் போத் கேரக்டர்ஸ். மெட்டல்ஸ் தே கேன் ஷோ போத் கேரக்டர் லைக் மெட்டல்ஸ் கேரக்டர் அண்ட் நான் மெட்டாலிக் கேரக்டர் ரெண்டுமே. இப்ப பாயிண்ட் என்னன்னா சாஃப்ட் மெட்டல் எங்க இருப்பான்னு சொல்லிட்டேன். சரியா? அப்ப ஹார்ட் மெட்டல் எங்க இருக்கான்னு சொல்லியாச்சு. இப்ப இங்க யாரை நம்மளால கட் பண்ண முடியும், யாரை கட் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சு விட்டு போயிடலாம். அடுத்து போயிடும். அலுமினியம் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அலுமினியம் அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணுன்னு சொன்னல, அந்த மாதிரி அயன், காப்பர் நம்ம இவங்க எல்லாமே வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, கீழே வாங்க. சோடியம் சூப்பரா வெட்டிடலாம். அடுத்த ப்ராப்பர்ட்டி, அதாவது அவங்களோட ஹார்ட்னஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆக்டிவிட்டி 3.3, டேக் அ பீஸ் ஆஃப் அயன், ஜிங்க், லெட் அண்ட் காப்பர். ஓகே, பிளேஸ் எனி ஒன் மெட்டல் ஆன் த block of iron and strike it 4 or 5 time hammer. போட்டு மாங்கு மாங்கு என்று அடிக்க வேண்டும். போட்டு படார் படார் அடிக்கிறோம். ஓகே, வாட் டு யூ அப்சர்வ்? சவுண்டு கேட்கும். என்னடா அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கங்க? வா, எதுக்கு தேவையில்ல வேலை, சம்மர் லீவ் விட்டாலும் இதே வேலை அப்படின்னு ரெண்டு சாத்து எகெயின் யூ காட் சாத்து. ஹியர் ரிப்பீட் வித் அதர் மெட்டல்ஸ், ரெக்கார்ட் த சேஞ்ச். எதுக்கு தேவையில்லாம வீட்டுல அடி வாங்கணும்? அப்படி அடிக்க வந்தாங்கன்னா புக் எடுத்து காட்டுங்க, நான் படிக்கிறேன், நான் படிக்க விடுங்க அப்படின்ட்டு. எனவே எல்லா வீட்லயும் பிளடி ஸ்வீட் தான். டம்மு டும்மு டம்மு டும்முன்னு போட்டு நவுத்திட்டு இருக்க வேண்டாம். டேக் பீஸ் ஞாபகம் வச்சுக்கோ. என்னென்ன கொடுத்துருக்கான் இப்போ இல்ல. அயன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அயன் வந்து அவ்வளவு சீக்கிரமா அது ஹீட் பண்ணி தான் நம்ம நசுக்குவோம். ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நசுக்கிடும். லெட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்குன்னு வச்சுக்கோங்க. காப்பரும் கொஞ்சம் கஷ்டம். என்ன கொடுத்துருக்கான்? யூ வில் ஃபைண்ட் த சம் மெட்டல் கேன் பி பீட்டன் இன்டு எ தின் ஷீட். அப்போ மெட்டல்ஸ்க்கான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஷீட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு மேலிபிலிட்டி. அப்போ வாட் இஸ் மேலிபிலிட்டி அப்படிலாம் ஈஸியா கேட்க மாட்டான். பட் இருந்தாலும் ஒரு நப்பாசை வாட் இஸ் மேலிபிலிட்டி கேட்டா இதை சொல்லிட்டு போயிடலாம். சோ ஒரு மெட்டல் வந்து நம்ம பீட் பண்ணி என்னவா மாத்தலாம்? ஷீட்டா மாத்தலாம். மெட்டல் ஷீட்டா ஆனா எல்லா மெட்டலும் மாறுவானா? கிடையாது, எக்ஸப்ஷனல் இருக்கு. டு யூ நோ த கோல்ட் அண்ட் சில்வர் ஆர் மோஸ்ட் மேலியபிள் மெட்டல்? அப்கோர்ஸ் கோல்டுல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியை கொடுத்திருப்பான். 1 கிராம் கோல்டு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு நம்ம நம்ப மாட்டேன் இருங்க வரேன். நான் சொன்னா நீ நம்ப மாட்டீங்க. இங்க வாங்க, நான் தியரியோட உங்களுக்கு காட்டுறேன். எஸ், இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 கிராமுக்கு. ஆனா இது ஒயரா மாத்திரம், ஷீட்டா மாத்திரத்தை பத்தி பேசணும். இது வந்து ஒயரா மாத்துறது. அதனால என்ன பண்ற அப்படின்னா நேரா இங்க வந்துட்டு இந்த இடத்துல மேலிபிலிட்டி தட்டையா தகுடா நீங்க சாப்பிடுறீங்களா கோல்டு ஃபாயில், சில்வர் காய்ச்சி கொத்திரி மேல வந்து அந்த சில்வர் இருக்கும்ல, சில்வர் ஃபாயில், அந்த ஏரியாவுக்கு இது நம்ம சூட்டா போட்டு தட்டு தட்டு தட்டி ரொம்ப நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தின்னா இருக்கும். நம்ம ரூதர் ஃபோர்டு கூட யூஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். ரூதர் ஃபோர்டு மாடல் தான் நினைக்கிறேன். டவுட்டா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அந்த ஆல்ஃபாரை பாஸ் பண்ணுவோம்ல, அது என்ன அந்த கோல்டு ஷீட் யூஸ் பண்ணிருப்பா? ரூதர் ஃபோர்டா இல்ல வந்து வேற யாருமா ஞாபகம் இல்ல, நீங்க தான் சொல்லணும். சரியா? கமெண்ட் செக்ஷன்ல பார்ப்போம். இங்க அந்த கோல்ட பத்தி பேசினேன். மேல வந்து நம்ம தட்டையா இது பண்றது, இங்க கீழே ஒயரா நம்ம மாத்த போறோம். ஒயரா மாத்த போறோம். இப்போ லிஸ்ட் த மெட்டல் ஒயர் யூ ஹாவ் சீன் இன் டெய்லி லைஃப். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒயர் என்ன? காப்பர் ஒயர் இருக்கும், அலுமினியம் ஒயர் இருக்கும். இப்போ தங்கம் எப்படி ஒயரா எவ்வளவு தூரம் எந்த அளவுக்கு அந்த டக்டைலிட்டியை ஷோ பண்ணும் சார்? டக்டைலிட்டினா என்ன? The ability of metal to be drawn into thin wire is called ductility. அப்போ malleability தட்டையா தகுட அடிச்சு நவுத்துற டம்மு 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 டம்னு அடிக்கிறது. அந்த டக்டைலிட்டி இஸ் அ ஒயரா மாத்துறது. இங்க பாரு, கீழே பாரு, வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருக்கும் கோல்டு. அதனாலதான் கோல்டு ஏதோ ஒரு வகையில ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல். கோல்டு இஸ் அ மோஸ்ட் டக்டைல் சொல்லியாச்சு. அடுத்து யூ வில் சர்ப்ரைஸ் டு நோ தட் ஒயர் ஆஃப் அபவுட்
2 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் சும்மா சொல்லுங்க பாரு, கேன் பி drawn ஃப்ரம் 1 கிராம் ஆஃப் கோல்டு. 1 பவுன் கிடையாது. 1 பவுன்னா 8 கிராம் இருக்கும். 8 கிராம், யோசிச்சு பாரு. கிராம், கிலோகிராம் கிடையாது, கிராம். 1 கிராம், 1 கிராம் தங்கத்தை 2 கிலோமீட்டருக்கு அப்படியே உயரா இழுக்கலாமா. ஹீட் பண்ண அப்படியே எடுத்துக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அங்க நடுவுல இருக்க அந்த என்ன சொல்றது, அந்த ப்ராப்பர்ட்டி டக்டைலிட்டி இருக்கு. இன்னும் 11th 12th போகும்பொழுது ஏன் அந்த மாதிரி நீங்க நீளுது அப்படிங்கறத இன்னும் கூட நீங்க டீட்டெயிலா படிப்பீங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் malleability and ductility that a metal can given different shape according to their need. ஓகே, நம்ம அதனாலதான் வந்து காதுல ஜிமிக்கி, கையில பிரேஸ்லெட், கழுத்துல செயின், என்ன வேணாலும் மாத்துவோம். பிஸ்கெட்டை கூட மாத்தி வைப்போம் தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகே, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் malleability பார்த்தாச்சு. Can you name some metal that are used for making cooking vessel? நமக்கு சாப்பிடுறதுன்னா ஓகே, வெசல் பத்திலாம் நமக்கு தெரியாது சார், பாத்திரத்தை பத்திலாம் தெரியாது அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பக்கம் அலாய் இருக்கும். அலாய் ஃபார்ம்ல வந்து இந்த எவர் சில்வர் பாத்திரம்லாம் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலுமினியம், அதை பேஸ் பண்ணி காப்பர் பாத்திரம்லாம் இருக்கு. பேஸ் பண்ணி சில விஷயங்கள் படிக்க போறோம். ஸோ டேக் அலுமினியம் 3 பாயிண்ட். ஓகே, ஆக்டிவிட்டி 3.5 சொல்ல மறந்துட்டேன், அதனால திருப்பி சொல்றேன். டேக் அன் அலுமினியம் ஆர் காப்பர் ஒயர். ரைட், எடுத்தாச்சு. ஒரு கிளாம்ப்ல வந்து இந்த ஒயரை வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு மாட்ட சொல்லிட்டாங்க. இங்க வரைஞ்சிருக்கிறான். அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணுவோம். முதல்ல ஒரு கிளாம்ப் எடுத்துக்கலாம், அது ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம், அதுல ஒரு மெட்டல் ஒயரை குறுக்க வச்சுக்கலாம். இப்போ அதுல வந்து ஃப்ரீ எண்டு ஒயர் இருக்கு, அதாவது அது நுனி இருக்குது. அங்க ஒரு பின் வைக்க சொல்றாங்க, அதை வந்து வேக்ஸ் வச்சு ஒட்ட சொல்றாங்க. இப்ப சிம்பிளா கவனிங்க. இங்க இந்த இடத்துல வந்து வேக்ஸ் வச்சு இந்த ஒரு பின் வச்சு ஒட்டியாச்சு. நான் என்ன பண்றேன், இங்க வந்து டெம்பரேச்சரை ரைஸ் பண்றேன். அப்படி நெருப்பு பார்த்து இது எரியுது. இந்த இடத்துல சூடாகுது. சூடாக சூடாக என்ன ஆகும்னா, நமக்கு நல்லாவே தெரியும் இது வந்து மெட்டல். அப்போ இது மெட்டலா இருக்கும் பொழுது மெட்டலா இருக்கும்போது ஹீட் என்ன ஆகும்னா, இங்க இருந்து இந்த இடத்துக்கு அப்படியே கொஞ்சமா கடத்திட்டு போகுமா. கடத்த 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 இந்த இடத்துல அந்த வேக்ஸ் என்ன ஆயிடும், உருகி 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 அந்த பின் கீழே விழுந்துரும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன தெரிகிறது? சிம்பிள். மெட்டல் கேன் கண்டக்ட் தெர்மல் எனர்ஜி. அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். So fix a pin and free end கொடுத்துட்டான். Heat the wire with the aspirate lamp and a candle or a burner near the place where the okay. அடுத்து வந்து what do you observe, right? அடுத்து observation கேள்வி கேட்கறான், ரைட்டு. நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவனே சொல்லுவான். The above activity shows that metal are good conductor, very good, on heat and have a high melting point. ஸோ அதனால அந்த இடத்துல உருகி ஊத்தாது, அவன் அப்படியே இருப்பான், ஆனா ஹீட்டை கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். The best conductor of heat are silver and copper. இது ஒரு சூப்பரான விஷயம். இதுக்காக கொலுசை போய் அடுப்புல வச்சு சூடு இதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா. சில்வர் அண்ட் காப்பர். Lead and mercury are comparatively poor conductor of heat. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மார்க்ல கேள்வி வரலாம். குட் கண்டக்டர்ஸ், போர் கண்டக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ மெட்டல்ஸ் ஆல்சோ கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அஃப்கோர்ஸ், ஆமா, கரண்ட் அடிக்குமே கம்பியில கை வச்சா, அப்புறம் அது அடிக்காதா என்ன? ஸோ இந்த இடத்துல அந்த ஃபைனல் ப்ராப்பர்ட்டி ஆக்டிவிட்டி 3.6, 3.12, 3.6 இதோட ப்ராப்பர்ட்டி தான் ஃபுல்லா பார்க்குறோம். செட்டப் எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஓகே, இங்க ஒன்று கொடுத்துருக்கான், அது நம்ம முதல்ல படிச்சு பார்த்துருவோம். Place the metal to be tested in the circuit between terminals A and B and show when does the bulb glow or not. அது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த இடத்தில் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பேட்டரி இருக்கு. பேட்டரியோடைய ஒரு எண்டு பல்போடைய ஒரு எண்ட்ல கனெக்டா இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னொரு எண்டை வந்து ஓகே ஒரு கிளாம்ப் இருக்கு, கேப் விட்டான். இங்க சுவிட்ச் இருக்கு, சுவிட்ச் போட்டே வச்சிருவோம். இங்க கனெக்ட் ஆகுது. இப்ப எரியுமா எரியாதா? இது ஒரு மெட்டலால் செய்யப்பட்ட ஸ்ட்ராப்னு வச்சுக்கோங்க, மெட்டலால் செய்யப்பட்டது. அப்போ இங்க இருந்து கரண்ட் வருது. இந்த மெட்டலால் செய்யப்பட்டதை நான் பக்கத்துல ஒன்னோட ஒண்ணு சேர்க்கிறேன் இல்ல அப்படின்னா, இந்த இடத்துல உங்களோட சாம்பிளை இன்சர்ட் பண்ணுங்க. ஆனா நேரா நேரா நம்ம சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். அவன் என்ன சொல்றான், இது ரெண்டுக்கும் நடுவுல சுவிட்ச் போட்டே வச்சுக்க, நடுவுல தங்கத்தை கொண்டு போய் வை, சில்வரை கொண்டு போய் வை, இரும்பை கொண்டு போய் வை, காப்பரை கொண்டு போய், மரக்கட்டையை கொண்டு போய் வை. இப்ப இந்த ரெண்டு பக்கம் இந்த ஓப்பன் இருக்குல்ல, இந்த ஓப்பன் நடுவுல இதை கொண்டு போய் நீ வை. வைக்கும் போது உனக்கு கரண்ட் பாஸ் ஆகுதா?
ஏன்னா யாரு கண்டக்ட் பண்றா யாரு கண்டக்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்கான், வேற ஒண்ணும் இல்ல. சோ நீங்க போயிட்டு அப்படியே சேர்த்து விட்டீங்கன்னா அந்த டெஸ்ட் எதுக்குன்னு தெரியும், மெட்டல்ல தான் ஆயிருக்கு இல்ல. நம்மளால வந்து டிஃப்ரெண்ட் சாம்பிள் எடுத்து நம்ம ட்ரை பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக தான். எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? ஓகே, யூ மஸ்ட் ஹாவ் சீன் தட் த வயர் தட் கேரி கரண்ட் இன் அவர் ஹோம் அவர் கோட்டிங். எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பிவிசி, பாலிவினைல் குளோரைட், பிவிசி பைப்லாம் சொல்லுவீங்க, நமக்கு இல்லைன்னா வந்து ரப்பர் ரைக்க மெட்டீரியல் இருக்கும், ரப்பர் ரைக்க மெட்டீரியல். ஒய் ஆர் எலக்ட்ரிக் ஒயர் கோட்டட், இல்லைன்னா கையை வைப்ப கரண்ட் அடிக்கும், வேற என்ன. அப்போ வாட் ஹேப்பன் வென் மெட்டல் ஸ்ட்ரிக் எ ஹார்ட் சர்ஃபேஸ். அடுத்து டூ தே ப்ரொடியூஸ் எ சவுண்டு. ஆமா, எ மெட்டல் தட் கேன் ப்ரொடியூஸ் சவுண்ட் ஆன் த ஸ்ட்ரிக் எ ஹார்டு சர்ஃபேஸ் ஆர் செட் டு பி சொனாரஸ். அதுக்குள்ள அடுத்த டாபிக் போயிட்டு நம்ம மேல இருக்க டாபிக்கை முடிச்சு விட்டுருவோம். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மெட்டல் கண்டக்ட் பண்ணுவான், சரியா, மெட்டல் கண்டக்ட் பண்ணுவான், நான் மெட்டல் கண்டக்ட் பண்ண மாட்டான். அதுலயே எக்ஸப்ஷனல் இருக்கு, எக்ஸப்ஷனல் எல்லாமே பின்னாடி அப்படியே மூட்டை மூட்டையா வரும். அதனால இப்போதைக்கு ஜெனரல் ப்ராப்பர்ட்டில ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. இங்க சவுண்ட், இந்த பெல் டிங், அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல பவுல் வச்சு, எஸ், சுனாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் சவுண்ட். இது நீங்க வந்து இதுல வேணா தட்டி பார்க்கலாம். பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அமைதியா இதுல அடிச்சீங்கன்னா லைட்டா ரொம்ப வேகமா அடிச்சிடாதீங்க, அடிச்சீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அந்த வைப்ரேஷன் மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். எனிவே, இது வந்து மெட்டல்ஸ்க்கான பொதுவான ப்ராப்பர்ட்டி. ரைட், இப்போ நேரா போவோம் நான் மெட்டல்ஸ். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்த நிறைய ப்ராப்பர்ட்டி இங்க அப்படியே அகேன்ஸ்டா இருக்க போகுது. காமனான விஷயம், எக்ஸப்ஷனல் கேசஸ் யாரு அப்படிங்கறத எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். In the previous class you have learned that there are very few non-metals as compared to metal. Some of the example non-metal are carbon, sulfur, iodine, oxygen, etc. அப்படியே வந்துருச்சு. The non-metal are early solid or gas except bromine. ஏன்னா bromine வாட்டர்னு சொல்லுவோம். இந்த மெட்டல்ல பார்த்தோன்னா மெர்க்குரி வந்து உங்களுக்கு லிக்விடா இருக்கும், மெர்க்குரி இஸ் அ லிக்விட் மெட்டல். புரோமின் வந்து உங்களுக்கு அதே மாதிரி லிக்விடா தான் இருப்பான். கேலியம்லாம் ரூம் டெம்பரேச்சர் லிக்விடா இருப்பான், அது நிறைய இருப்பான். ஆனா நம்ம என்சிஆர்ல ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட் தான் கொடுத்துருப்பான், கம்மியான விஷயங்களை தான் கொடுத்துருப்பான். Do non-metals do non-metals also have a physical property similar to the similar to that of metal? இருக்கு, நிறைய பேர் இருக்கு. அது யாராவது சொன்னால எக்ஸப்ஷனல் இருக்கான்ட்டு அதை பார்ப்போம். இப்ப ஆக்டிவிட்டி 3.7 இருக்கு, இல்ல நல்லா கவனி. இதே கலெக்ட் சாம்பிள் ஆஃப் கார்பன், கோலு கிராஃபைட் ரெண்டு எடுத்துக்க, ஏ சல்பர் அண்ட் அயோடின். கேரி அவுட் ஆக்டிவிட்டி 3.12, 3.4 அண்ட் 3.6 வித் தீஸ் நான் மெட்டல்ஸ். அப்படியே போய் அவனுக்கு ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிறான். அப்போ சிம்பிளான விஷயம் என்ன, சார்கோல் கறிக்கொட்டை நசுக்குனா உடஞ்சிரும், சல்பர் பவுடர் மாதிரி இருக்கும். அயோடின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணும்போது ஒரு மாதிரி பளபளப்பா தெரியும், அதுக்கப்புறம் மாறிடும். ஸோ எலமெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மூணையும் எழுதிக்கோங்க. கார்பனை பொறுத்த வரைக்கும் இப்பயே சொல்லிடுறேன், கோல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மெட்டல். டக்டிலிட்டி கிடையாது, நொறுங்கி ஓடிடும். மேலிபிலிட்டி பத்தி பேசவே முடியாது, ரெண்டுமே கிடையாது. கரண்ட் கிராஃபைட் கண்டக்ட் பண்ணும், கிராஃபைட் கண்டக்ட் பண்ணும் கரண்ட், ஏன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அவைலபிளா இருக்கும். உங்க பென்சில் இருக்குல்ல, பென்சில் அதாவது தெர்மல் கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ரெண்டுமே இருக்கும். பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. பென்சிலோட ரெண்டு முனையிலும் பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. கரண்ட் பாஸ் ஆகும்போது ரொம்ப நடுவில் அப்படியே பழுத்து போயிடும், ஏன்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும், அப்ப டெம்பரேச்சர் கிரியேட் ஆகும். அதனால அந்த மேல இருக்க மரம்லாம் வெந்து போயிடும், பார்த்தீங்கன்னா பழுத்து டப்புன்னு வெடிச்சிடும். ஸோ கிராஃபைட் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஃப்ரீ எலக்ட்ரான், ரீசன் ஃப்ரீ எலக்ட்ரான். சல்ஃபர் பவுடர், மஞ்சள் கலர் பவுடர். அயோடின் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லா இருப்பான், கட் பண்ணீங்க இல்ல கட் பண்ணி எடுக்கும் போது மேல வந்து உங்களுக்கு வந்து அந்த மெட்டாலிக் கிளஸ்டர் கிடைக்கும். ஏன்னா அயோடின் வந்து எங்க இருக்குன்னா ஸ்லைட்லி மெட்டாலிக் நேச்சர் உள்ள, அந்த பாட்டத்துல இருக்கவன் எல்லாமே பீரியாட் டேபிள்ல கீழே இருக்க எல்லாமே மெட்டாலிக் நேச்சர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ நான் மெட்டல் ஏரியாவில் இருந்தாலும் கீழே இருக்கறனால மெட்டாலிக் நேச்சர் அதிகம். ஸோ அதை தான் நீங்க வந்து இங்க ஃபில் பண்ண போறீங்க. நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனி சர்ஃபேஸ்லாம் வந்து அயோடின் கொடுப்பான், மெட்டாலிக் கிளஸ்டர் இருக்கும், ஈவன் நான் மெட்டலா இருக்கும் போதும் ஷோ பண்ணுவான். ரைட்டு. அப்போ நீங்க சொன்ன லாஜிக் படி பார்த்தோம்னா சார், நான் பீரியாட் டேபிள் பார்த்தேன் சார், கீழே வந்து தேலியம்னு ஒன்று இருந்துச்சு, போரான் ஃபேமிலி கீழே தேலியம்னு இருந்துச்சு, அதுக்கு பக்கத்துல வந்து லெட்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு பக்கத்துல பிஸ்மத்னு ஒன்று இருந்துச்சு. அத்தனை பேரும் ஷோ பண்ணுவான், அத்தனை பேரும் மெட்டாலிக் கிளஸ்டர் ஷோ பண்ணுவான். ஆன் த பேஸ் ஆஃப் த அப்சர்வேஷன், எஸ், அப்படியே நம்ம ஒவ்வொன்றுக்கா அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல் மெட்டல்ஸ், இப்போதான் இந்த இடத்துல தான் இந்த எக்ஸப்ஷன் கேஸ் கொடுப்பான், பொறுமையாக கவனிங்க. ஆல் மெட்டல்ஸ் எக்ஸப்ட் மெர்க்குரி எக்ஸிஸ்ட் as a solid at a room temperature. மெர்க்குரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டா ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி அட்டாமிக் நம்பர் 80 அந்த இடத்துல இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா லிக்விட் மெட்டலாவே இருப்பான். அதுக்கு ரீசன் நிறைய சொல்லுவான், அந்த இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் வந்து வீக்கா இருக்கும்.
ஆக்சுவலி 12th பக்கம் போயிட்டோம் அப்படின்னா அதோடைய மெட்டாலிக் பாண்ட்ஸ் பத்தி பேசுவோம். இங்க ஜஸ்ட் வந்து அந்த அட்ராக்ஷன் பத்தி தான் பேசுவோம். ஸோ ஆக்டிவிட்டி 3.5 யூ வில் அப்சர்வ்டு தட் மெட்டல் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். எஸ் அஃப்கோர்ஸ் பாயிண்ட், பட் கேலியம் சீசியம். அப்போ மெட்டலுக்கு பொதுவான ஒரு விஷயம் அஃப்கோர்ஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட், மாற்று கருத்தே கிடையாது, ஹை மெல்டிங் பாயிண்ட் தான். ஆனா அதுல சில ஃபெயிலியர்ஸ் இருக்கு. இப்ப கேலியத்தை மெட்டல்னே சொல்ல மாட்டோம், அது வேற விஷயம். இங்க எல்லாத்தையுமே எடுத்துக்குவோம். ஒரு நான் மெட்டாலிக் ஏரியா தான், பட் மெட்டலா கன்சிடர் பண்ணியிருக்கான். ஓகே, மெட்டலாய்ட்ஸ் மாதிரி கேலியம் அண்ட் சீசியம். சீசியம் பீரியாட் டேபிள்ல ஸ்டார்டிங்ல இருப்பான். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரிபிடியம், சீசியம் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. இவன் இவன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பி பிளாக்ல போரான், அலுமினியம், கேலியமா இருப்பான். ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா வெரி லோ மெல்டிங் பாயிண்ட். இதெல்லாம் வந்து நீங்க நாட் இங்க 10th விட்டுற போறது இல்ல. இதெல்லாம் ஒலிம்பியாட், அப்புறம் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் 12th முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு இந்த குரூப் 4ல எழுதுவாங்க, அங்கேயும் யூஸ் ஆகும். ஸோ இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரி லோ மெல்டிங் பாயிண்ட் உள்ள ஆட்களா இருப்பான். அடுத்து அடுத்து தீஸ் டூ மெட்டல் வில் மெல்ட். இப்ப நம்ம கைக்குள்ள வச்சாலே முருகிரும். ஏன்னா கேலியம்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 27-28 டிகிரி செல்சியஸ்ல மெல்ட் ஆயிடுவான். சீசியம் இன்னும் கூட கம்மி. சிசிஎம் அதை விட 1 or 2 டிகிரி செல்சியஸ் கம்மியாவே. இப்போ இவன் வந்து 29 கேலியம்னு வச்சுக்கோங்களேன், சிசிஎம் வந்து 26ல உருகிடுவான். அந்த அளவுக்கு நம்ம கைக்குள்ள வச்சோம்னா அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து அப்படி ஜில்லுன்னு பெருசா கல் மாதிரி எடுக்கிறீங்க. மெட்டல் தானே, பளபளன்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கையில வைக்கிறீங்க, வச்ச உடனே அப்படியே உருகிது, உருகி உருகி ஊத்தி இடிச்சு அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப ஈஸியா மெல்ட் ஆயிடும், ரைட்? அடுத்து தீஸ் டூ மெட்டல்ஸ் வில் மெல்ட் இஃப் யூ கீப். ஓகே, கையில வச்சா மெல்ட் ஆயிடும். அயோடின் இஸ் எ நான் மெட்டல் பட் லஸ்டரஸ். சீரியஸா சீரியஸா, என்ன நான் முன்னாடி சொன்னேன்ல, அவன் அந்த பி பிளாக் அந்த பக்கம் இருக்கான். இப்ப தள்ளி போக போக மெட்டாலிக் நேச்சர் குறைஞ்சிரும், அந்த எண்ட் எல்லாம் சுத்தமா இருக்காது. நான் இவன் நோபல் கேஸே வந்துடும். அங்க இருந்தாலும் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா பல பல பலன் இருக்கும். ஸோ மேல இருந்து கீழே வரும்பொழுது இந்த மெட்டாலிக் நேச்சரை ஷோ பண்ணுவாங்க. அடுத்து கார்பன் இஸ் அ நான் மெட்டல் தட் கேன் எக்ஸிஸ்ட் இன் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம். அஃப்கோர்ஸ் அல்லோட்ரோப் எக்கச்சக்கம், டைமண்டு, அப்புறம் வந்து ஃபுல்லரின், அப்புறம் கிராஃபைட், இதெல்லாமே அதனோட அல்லோட்ரோப்ஸ் இல்லையா? கால்ட் அல்லோட்ரோப்ஸ் இங்கே கொடுத்துறான். டைமண்டு, ஓகே, கார்பன். அடுத்து வந்து பார்த்தா ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸா இருக்கும் நம்மளோட டைமண்ட். அதே மாதிரி வெரி ஹை ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். ஓகே, பாயிலிங் பாயிண்ட். அடுத்து கிராஃபைட், அனதர் அல்லோட்ரோப் பத்தி பேசுறான். கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. டைமண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எலக்ட்ரான் கிடையாது. கோவலன் பாண்ட், 4 வேலன்சி 4 பாண்ட், அடுத்த சாப்டர்ல படிப்பீங்க. இந்த அதாவது கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஆனா கிராஃபைட்ல 3 பாண்ட் தான். கார்பன் கேன் ஃபார்ம் 4 பாண்ட்ஸ். 4 பாண்டுக்கான எலக்ட்ரான் வச்சிருப்பான், ஆனா 3 பாண்ட் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு எலக்ட்ரான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இந்த எலக்ட்ரான் வாட் இஸ் கரண்ட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். அப்போ வரும்பொழுது அப்புறம் நம்ம நம்ம என்ன அது என்ன சாமி நம்ம பாச பேசுது, அப்படி இல்ல இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்றது, ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு, அங்க பாரு நம்மள மாதிரி ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு இவனு உள்ள ஓடியாந்துருவான். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் மூவ்மெண்ட் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ ஈஸியா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா எலக்ட்ரான் ஓட ஆரம்பிச்சிடும். ஃபைன். அதனாலதான் வந்து கிராஃபைட் வந்து சூப்பரா வந்து எலக்ட்ரான் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஈவன் ஃபுல்லர் இன்னும் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். அதுங்க இதை பத்தி பேசல. அடுத்து அல்கலி. அல்கலி வாட் இஸ் அல்கலி? த ஃபர்ஸ்ட் குரூப் அல்கலி மெட்டல். செகண்ட் குரூப் அல்கலைன் எர்த் மெட்டல். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம், இவங்க எல்லாமே அல்கலி மெட்டல்ஸ். ஆர் சோ சாஃப்ட் தான் சொல்ல, கத்திய வச்சு நம்மளால கட் பண்ண முடியும். பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சிடாத, வெடிச்சிரு, முடிஞ்சிருச்சு. அப்போ தே ஹாவ் அ லோ டென்சிட்டி அண்ட் லோ மெல்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பிகினிங் பீரியாட் டேபிள் எடுத்து பாருங்க, நான் சொல்லும் போது எல்லாருமே பாத்துருங்க. ஏன்னா அது இல்லாம படிக்கிறது ஒண்ணுமே கிடையாது, அந்த அளவுக்கு பெரிய புரிதல் இருக்கா. ஸோ டேபிள் நீங்க பார்த்தான் ஆகணும். டெலிட் பண்ணிட்டான் சாப்டர், நம்ம என்ன பண்ண முடியும்? Elements can be more clearly classified as metals and non-metals on the basis of okay properties. இப்போ they are chemical properties. மேல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு ஒரு ஐடியா வந்துருச்சு. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு பார்க்க போறோம். ஆக்டிவிட்டி 3.8. Take a magnesium ribbon and some sulfur powder. Okay, magnesium ribbon, magnesium period table ஸ்டார்டிங்ல இருப்பான், சல்ஃபர் இந்த பக்கம் பி பிளாக்ல இருப்பான். ஸோ நான் மெட்டல், இவன் மெக்னீசியம் வந்து மெட்டல். ஓகே, burn the magnesium ribbon, collect the ash and formed and என்னது dissolve them in water. ஓகே, ஒரு நமக்கு என்ன ஆஷ் ஃபார்ம் ஆயிடும், அதை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா வாட்டர்ல டிசால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. It is the resultant solution with the burn sorry both red and blue litmus. ஓகே, அதே மெட்டல் மெட்டாலிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆச்சுன்னு வைங்க. தண்ணியில கலக்குறோம் அப்படின்னா அது ஹைட்ராக்சைடாகவும் மாறும். அப்போ கிட்டத்தட்ட மெட்டல் என்ன நேச்சர் ஷோ பண்ணா பேசிக் நேச்சர் ஷோ பண்ணுவோம். மெட்டாலிக் ஆக்சைடும் பேசிக் நேச்சர், மெட்டல் ஹைட்ராக்சைடும் பேசிக் நேச்சர், முடிஞ்சிருச்சு.
அப்போ ப்ளூ லிட்மஸ்க்கு டாட்டா காட்டிடுவான், எதுவுமே சேஞ்ச் நடக்காது. ரெட் லிட்மஸ் ப்ளூவா கன்வெர்ட் ஆகும், ஏன்னா பேஸ். அடுத்து கீழே வாங்க. இஸ் த ப்ராடக்ட் ஃபார்ம்டு ஆன் த பேர்னிங் மெக்னீசியம் ஆசிட் ஆர் பேஸ்? இப்பதான் சொன்னோம் அது என்ன சொன்னோம், பேஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். நான் burn the sulfur, place the test tube. சல்ஃபரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சல்ஃபர் நான் மெட்டல். பீரியாட் டேபிள்ல இந்த ஸ்டார்டிங்ல இருக்கவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த எஸ் பிளாக், டி பிளாக், உங்க எல்லாமே மெட்டல்ஸ். பி பிளாக் கொடுத்துருப்பான். அந்த ஒரு தடவை பீரியாட் டேபிள் பார்த்தா அவன் எல்லாரும் போய் பார்த்துருங்க. பி பிளாக்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நான் மெட்டல். மோஸ்ட்லி வந்து நான் மெட்டல் ஜென்ரலாவே எப்படி இருப்பான்னா அசிடிக்கா இருப்பான். அதுல எக்ஸப்ஷனல் உண்டு. நியூட்ரல் இருக்கு, ஆம்போடரிக் இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். ஜென்ரலா அசிடிக்கா இருப்பான், அவ்வளவுதான். இப்ப சல்ஃபர் எரிச்சு விட்டேன், எரிச்ச உடனே ஆக்சைடு ஃபார்ம் மாறும். சல்ஃபர் கலெக்டடு ஃபியூமு, ஓகே, அது ஆக்சைடா மாறிடுச்சு. தண்ணியில சேர்த்தோம் சல்பூரிக் ஆசிடா மாறு, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த கண்ணில் கூட நம்ம வெங்காயம் அரிஞ்சோம்னா கண் எரியுதுலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து சம் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் தான் என்ன பண்ணும், அங்க இருக்க மாய்ச்சர் கூட சேர்ந்து ஒரு ஆசிட் ஃபார்முக்கு கிரியேட் ஆகும். ஸோ அது ரொம்ப ரொம்ப மைனூட் அமௌண்ட், அந்த கண்ணு பயங்கரமா எரியும் நமக்கு. கம்யூனிட்டி போஸ்ட் நிறைய கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இருப்பேன், அந்த கொஸ்டின்ல பாருங்க, அப்படின்னா நிறைய சயின்ஸ் கத்துக்குவீங்க. ஓகே, இப்போ அதையும் கலெக்ட் பண்ண சொல்றேன், வாட்டர்ல கலக்க சொல்லிட்டா இப்ப தெளிவா நமக்கு தெரியுது. மெட்டாலிக் ஆக்சைடு இல்ல மெட்டாலிக் ஹைட்ராக்சைடு ஏதாவது எதுவோ மெட்டல் பேசிக் நேச்சர், இப்போ நான் மெட்டல் அசிடிக் நேச்சர், முதல் விஷயம். ஆட் சம் வாட்டர், ஓகே, அது அசிடா தான் இருக்கும். ஸோ ப்ளூ லித்மஸ் எடுத்துட்டு வந்து வச்சீங்கன்னா ப்ளூ டு ரெட்டு, ரெட்டுக்கு டாட்டா காட்டிடும், எந்த ஒரு ரியாக்ஷன் இருக்காது, எனவே ஆசிட் ப்ளூவை தான் ரெட்டா மாத்துவான். அடுத்து இஸ் த ப்ராடக்ட் ஃபார்ம்டு ஆன் த பர்னிங் சல்ஃபர் அசிடிக் ஆர் பேசிக் கேள்வி, அதான் தெரியுமே. கேன் யூ ரிட்டன் ஈக்குவேஷன்? முடியாது, மனசு இல்ல. ஓகே, அடுத்து வந்துருங்க. மோஸ்ட் நான் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் அசிடிக், கீழே கொடுக்குறாப்ல அவரே வந்து கேள்வி கேட்பாராம், வைக்கிற மாதிரி வைப்பாராம், அவரே வந்து குண்டு எடுப்பாராம். அப்படிங்கிற மாதிரி மேல கேள்வி கேட்டு கீழே வந்து ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஸோ டிசால்வ் இன் வாட்டர் அண்ட் அதர் ஹேண்ட் த மோஸ்ட் மெட்டாலிக் மெட்டல்ஸ் கிவ் ரைஸ் டு பேசிக் ஆக்சைடு. யூ வில் பி லேர்ன்ட் மோர் அபவுட் திஸ் மெட்டல் ஆக்சைடு நெக்ஸ்ட் செஷன். ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ல படிப்பீங்களா? கொஸ்டின் கேட்டிருக்கான், கொஸ்டின்லாம் தனியா ஒரு தடவை பார்த்துருவோம். த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, மெட்டலை பொறுத்த வரைக்கும் என்ன, மோர் ரியாக்டிவ் தான். ஒரு ஆசிட்ல போட்டு ஹைட்ரஜன் வெளியே பறந்துரும். பார்ப்போம். We will learn about the chemical property of metal in the following session 3.2.1, 3.2.4. Okay, for this collect the sample following. இப்போ கலெக்ட் பண்ணுமாம்பா, கலெக்ட் பண்ணிக்கங்க. என்னென்ன இருக்கு, அலுமினியம், காப்பரு, அயனு. அலுமினியத்துக்கு கரண்ட் கம்பி எடுத்துக்கலாம், காப்பருக்கு ஒயர் எடுத்துடலாம், அயனுக்கு ஜன்னல்ல வந்து லைட்டா எடுத்துக்கலாம், லெட்டுக்கு எங்க போகணும்னு தெரியல, மேங்கனீஸ்க்கு எங்க போகணும்னு தெரியல, ஜிங்குக்கு எங்க போகணும்னு தெரியல, சோடியம் வாய்ப்பே இல்லை, டச் பண்ணக்கூடாது, மோர் ரியாக்டிவ்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்ப இங்க வாங்க. டேய், எது எடுக்காதீங்கடா, ரொம்ப டேஞ்சர்ரா. நீங்க கரண்ட் கம்பி எல்லாம் கை வச்சிடாதீங்க, ஒயர் வந்து ஓபன் பண்ணாதீங்க, அது கனெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. எதுவா இருந்தாலும் பேரண்ட்ஸ்ட வீட்ல இருக்கும்போது கேட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்கூல்ல இருந்தீங்கன்னா டீச்சர்ஸ்ட கேட்டுக்கோங்க. இல்லையா, பக்கத்துல உன் ஃப்ரெண்ட் இருப்பான், அவன்கிட்ட போய் கேட்டு. அவன் நமக்கு மேல இருப்பான்ல, மறந்துட்டேன். அதனால மோஸ்ட்லி டச் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வயசுல நமக்கு வந்து ஒரு இது இருக்கும், ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், இது என்ன, அது என்ன, வெடிக்குமா, அது எரியுமா, ஜாலியா இருக்குன்னு தோணும். ஆனா அது தூரமா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஹாப்பி. அது பக்கத்துல வந்தோம் ஏதாவது தெரிச்சிருச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு, ஏன்டா தொட்டம்னு இருக்கும். ஓகே, ஹியர் வாட் ஹேப்பன் வென் மெட்டல் ஆர் பர்ன்ட் இன் ஏர்? சூப்பரான விஷயம். பர்ன் இன் ஏர் அப்படின்னா ரியாக்ட் வித் ஆக்சிஜன், சிம்பிள் கான்செப்ட். ஆக்டிவிட்டி 3.8ல மெக்னீசியம் ரிப்பன் பத்தி பேசணும். டார்ஜிலிங் ஒயிட் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் கூட பார்த்திருக்கேன். கெமிக்கல் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இருக்கும். டு ஆல் மெட்டல் ரியாக்ட் சேம் மெட்டல்? கிடையாது, ரியாக்டிவிட்டி இஸ் டிஃபரண்ட். சீரியஸா நம்ம கிளாஸ்க்குள்ளே இருக்கோம்னா, பிரேக் விடுறாங்க இல்ல பிடி பீரியட் இருக்குன்னா அதுல ஆர்வமா ஓடுறது பாதி பேர் இருப்பான். மீதி பார்த்தா நான் படிக்கிறேன் அசைன்மெண்ட் எழுதுறேன்னு இன்னும் பாதி பேர் இருப்பான். ஸோ இதுவே வந்து கிளாஸ், ஒரு மேத் கிளாஸோ ஏதோ கிளாஸ், கெமிஸ்ட்ரி கிளாஸோ ஆர்வம் ஓடுறது பாதி பேர் இருப்பான். பாதி பேர் ஐயோ ஃப்ரீ விட்டா பரவாயில்ல விளையாடலான்னு பாதி பேர் இருப்பான். ஸோ அந்த கிளாஸ்ல நமக்கு மாறுது இல்லை, அந்த மாதிரி இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி மாறும் மெட்டல்ஸ்ல. Let us check by the performing the following activity. Let me check. Here activity 3.9 என்ன கொடுத்திருக்கான், following need teachers assistant. ஓகே, அதெல்லாம் கேட்டுக்கோங்க. Um, it would be better if student, ஆமாப்பா, ஏதா நீங்க இன்னும் பண்ண வேணாம்டா, படிச்சுட்டு போங்கடா. இது வேற. ஓகே, hold any of sample taken with the pair of tongues and try burning over the flame. ஓகே, ஒரு இது மாதிரி கிடுக்கி மாதிரி இருக்கும்ல, அதுல எடுத்து நெருப்புல காட்ட சொல்றான். ரிப்பீட் வித் அதர் மெட்டல் சாம்பிள், ரைட். ஸோ மெட்டல் எடுக்கிறீங்க, மெட்டல் அந்த இடுக்கி மாதிரி இருக்கும், அதான் டாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுல அப்படி பிடிக்கிறீங்க, பிடிச்சி அப்படியே நெருப்புல காட்டுறீங்க.
நெருப்புல காட்டும்போது இது ஆக்சுவலி பியூட்டிஃபுல்லா இருக்கும். சால்ட்டே பாத்தீங்கன்னா நிறைய சால்ட் வந்து கலர் கொடுக்கும். மெட்டல் தனியா அடிச்சாலும் உங்களுக்கு கலர் கொடுக்கும். அதெல்லாம் பார்க்க ஜாலியா இருக்கும். ஈவன் வெடி வெடிக்கிறதுல நிறைய இன்ஆர்கானிக் சால்ட்லாம் இருக்கும். அதுல அந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா நெருப்பு எரியும் பொழுது அந்த பர்டிகுலர் கலர் வரும். ஸோ அந்த வான வேடிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கலர் தான். burning over flame, okay, repeat with the other metal, collect the product if formed. நமக்கு கீழே வந்து ஆஷ்மார்க் கிடைச்சதுன்னா அதை ஃபார்ம் பண்ணி ஐ மீன் செக்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். let the product and the metal surface cool down. Okay, which metal burn easily? அடுத்து வாட் ஃப்ளேம் கலர்ட் டிட் யூ அப்சர்வ்? கீழே எல்லாத்தையுமே கொடுத்து வச்சிருப்பான், கீழே போய் பார்த்துக்கலாம் வாங்க. ஹவு டஸ் த மெட்டல் சர்ஃபேஸ் அப்பியர் ஆஃப்டர் பர்னிங் அண்ட் arrange the metal in the decreasing order of their reactivity towards oxygen or the product soluble in water. இப்போ ஒரு காமன் ஸ்கெலிட்டன் ஒரு மெட்டலை எடுக்கிறோம், ஹீட் பண்றோம், என்ன மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டல் ரியாக்ட் வித் ஆக்சிஜன். நம்ம சுத்தி இருக்க ஆக்சிஜன் இருக்கலாம் கூட மெட்டல் ரியாக்ட் பண்ணுவான். தட் பிகம் வாட் அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு. ஹியர் ஒரு சிம்பிள் ரியாக்ஷன். சப்போஸ் ஒருவேளை ஒருவேளை when copper is heated in air combined with the oxygen to form a copper 2 oxide, name copper 2 oxide, a black oxide. ஸோ ஒன் மார்க். காப்பர் டூ ஆக்சைடு கலர் என்ன? பிளாக் ஆக்சைடா இருக்கும். ஓகே, ரியாக்ஷன் நடந்துருச்சு, உங்களுக்கு காப்பர் டூ ஆக்சைடு ஃபார்ம் ஆச்சு. அடுத்து இங்க வாங்க. சிமிலர்லி அலுமினியம் ஃபார்ம்ஸ் அலுமினியம் ஆக்சைடு. இப்போ உங்களுக்கு இங்க பாருங்க, மேல சொன்னால கலர் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தா, ரியாக்ஷன் கேட்டிருந்தா, இதுதான். ஸோ இதெல்லாமே நான் என்ன பண்ணேன், கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ், அந்த ஈக்குவேஷன் பேலன்சிங்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாமே பேலன்ஸ் பண்ணிருப்போம். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ரீகால் ஃப்ரம் சாப்டர் 2, இதையே படிக்க முடியல, இதுல வேற பின்னாடி பின்னாடி போயிட்டு வரணுமா அப்படின்னு தோணும். பட் மனசை வந்து அமைதிப்படுத்துங்க, கோவப்படக்கூடாது. ஹவு காப்பர் ஆக்சைடு ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்? We have learned that metal oxide are basic in nature. ஆமா. But some metal oxides such as aluminum, zinc shows basic as well as acidic behavior. சார் மாத்தி இருக்கு அப்படித்தான் சொல்லுவேன். அப்போ that's called amphoteric nature. Amphoteric nature. இந்த பக்கம் உன் ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் சூப்பரா பாட்டு பாடுவான். இந்த பக்கம் உன் ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் சூப்பரா டான்ஸ் ஆடுவான். நீ நடுவுல இருப்ப, உன்னால பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆட முடியும். சோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட். அந்த ரெண்டு பேருக்கு அந்த பார்டர்ல இருக்கான்ல, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆசிடா, ஒரு ஆசிட் வரும்போது பேஸா பிஹேவ் பண்ணுவான், ஒரு பேஸ் வரும்போது ஆசிடா பிஹேவ் பண்ணும், ஆல்மோஸ்ட் ரியாக்ட் பண்ணிடுவான், வேற ஒன்றும் இல்ல. இந்த பிஹேவியர் இது ஆம்போடரிக் நேச்சர்னு சொல்லுவோம். சச் மெட்டல் ஆக்சைடு which react both acid as well as base to produce salt and water ஆர் நோன் ஆஸ் ஆம்போடரிக் ஆக்சைடு. இதான் சொல்லியிருக்கோம். அலுமினியம் ஜிங்க் நமக்கு ரொம்பவே, ஏன் அப்படின்னா அவன் அந்த ரெண்டு பேருமே பார்டர்ல இருப்பான். டி பிளாக்கோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் இருப்பான், பி பிளாக்கோடைய அந்த ஆரம்பத்தில் வந்து அலுமினியம் இருப்பான். மோஸ்ட்லி அவங்க ரெண்டு பேரும் நம்ம எடுத்துக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இது சூப்பரான ஒரு ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் நான் ரெக்கமெண்ட் பண்ணல, செகண்ட் ஒன் ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன் அப்படின்னா இந்த புக்ல இந்த பேஸ் கூட ரியாக்ட் பண்றது ரெண்டு ரியாக்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து ஆக்சைடு கூட, இன்னொன்னு வந்து மெட்டல் கூட. அது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ்க்குள்ள வந்துரும்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. இன்னொன்று வந்து இங்க வந்துடும். இந்த ரெண்டே ரியாக்ஷன்ல கண்டிப்பா ஏதாவது ஒன்று வரும். இந்த வருஷம் 2025 கூட பசங்களுக்கு இது ரிலேட்டடா பேஸ் கூட ரியாக்ட் பண்றத வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தான். ஸோ பி கேர்ஃபுல். இந்த இடம்லாம் சூப்பரான இடம், படிச்சுக்கோங்க. த மோஸ்ட் மெட்டல் ஆக்சைடு ஆர் இன்சாலபிள் இன் வாட்டர், பட் சம் ஆஃப் தீஸ் டிசால்வ் இன் வாட்டர் ஃபார்ம் அல்கலி. அல்கலி அப்படிங்கிறவனே பஸ் குரூப். அவன் ரியாக்ட், பாதி பேர் ரியாக்ட் ஆக மாட்டான், இவ்வளவு ஹீட் பண்ணி அவ்வளவு சீக்கிரம் ரியாக்ட் ஆக மாட்டான். இந்த மாதிரி ஈஸியா ஹைலி ரியாக்டிவ் தான், உடனே ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும், அந்த ஆஸ்மர் கீழே ஃபார்ம் ஆயிருவோம். அதை நம்ம எடுத்து என்ன பண்ணும், தண்ணியில கரைப்போம். எல்லா மெட்டலும் ஆக மாட்டான். இப்போ சோடியம் ஆக்சைடு பொட்டாசியம் ஆக்சைடு டிசால்வ் அப்படின்னு கொடுத்துருக்கானா, இதெல்லாம் பொட்டாசியத்துக்கு சரியான ஃபார்முலாவே கிடையாது. இந்த என்சிஆர்டி சரி 10th இதுதான் சரியா, 10th இதுதான் சூப்பர் ஆக்சைடுன்னு ஒரு ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். பட் 10th என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. 12th வரும்பொழுது 11th வரும்போது ஜெய் படிக்கிறீங்கன்னா இது மாறும். ஆக்சுவலி எஸ் பிளாக் தூக்கிட்டான் 12th இருந்து 11th இருந்து. ஆனா ஜேஇக்கு உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கும், பி கேர்ஃபுல். ஏதோ இல்லை அட்வான்ஸ் எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் இருக்கும். இப்போ பொட்டாசியம் ஆக்சைடு அண்ட் சோடியம் ஆக்சைடு தண்ணியில கலக்கிற ஆக்சைடை எரிச்சா ஆக்சைடு, தண்ணியில கலந்தோம்னா ஹைட்ரா ஆக்சைடு. பாரு ஹைட்ரா ஆக்சைடு கொடுத்துருக்கான், அக்வஸ் தண்ணியில இருக்கான். ஓகே, வேற என்ன இருக்கு? வி ஹாவ் அப்சர்வ்டு த ஆக்டிவிட்டி 3.9. The all metal do not react with the oxygen same rate. சொல்லியாச்சு. Different metals show different reactivity towards oxygen. அதுவும் தெரியும். Metals such as a potassium, sodium react vigorously that they catch fire if kept in open. ஆமாம், ஓப்பன்ல வச்சா சோலி முடிஞ்சு, அதனால அதை ஓப்பன்ல கூட தண்ணிக்குள்ள போட்டு வைக்கலாம் முடிஞ்சிருச்சு. டபாக்குள்ள போட்டு வைக்கலாம்னாலும் பிரச்சனை தான். ஸோ கெரோசின் எடுத்துக்கணும், இல்லை பாராபின் லிக்விட் தான். அதனால நீங்க மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ண. வீட்டுக்குள்ள போயிட்டு எங்க வீட்டுல சீமனை நான் எடுத்துட்டு போய் வச்சுக்கணும், என்ன பண்ணுவேன், போலீஸ் பிடிச்சிரும்.
அதனால வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது சோடியம் மெட்டலை. ஹென்ஸ் ப்ரொடெக்ட் தெம் அண்ட் ப்ரிவென்ட் ஆக்சிடென்டல் ஃபயர். ஆமா, இந்த ஒரு இது கூட சம்பவம் நடந்துச்சுல, ஒரு சின்ன பையன் ஏதோ பாஸ்பரஸை வெடிக்க வச்சான், செவுர்லாம் இடிஞ்சு போச்சு. ஸோ பி கேர்ஃபுல். விளையாட்டா நீங்க வந்து பண்ணக்கூடாது. எதா இருந்தாலும் ஸ்கூல்ல ட்ரை பண்ணுங்க. ஆம், அப்படி இல்லைன்னா அதுக்கான இடத்துக்கு ரீச் பண்ணுங்க. நிறைய லேப் இருக்கு இந்தியாவில், நிறைய ஐஐடி லேப்லாம் இருக்கு. தே ஆர் கெப்ட் இன் ஓகே கெரோசின்ல வந்து புதைச்சு வச்சிடணும், உள்ள மூழ்க வச்சிடணும். இந்த ஆர்டினரி டெம்பரேச்சர் தான் சர்ஃபேஸ் ஆஃப் மெட்டல் சச் மெக்னீசியம், அலுமினியம், ஜிங்க், லெட், ஓகே எக்ஸெட்ரா ஆர் கவர்டு. இது டிஃப்ரெண்ட். அலுமினிய கம்பி புதுசா போடுறாங்கல்ல, கரண்ட் கம்பி 3 கம்பி போகும் பாருங்க கம்பத்துக்கு நடுவுல. இந்த 3 கம்பி பாத்தீங்கன்னா அவங்க புதுசா போடும்போது பல பல பலன் இருக்கும், சூப்பரா இருக்கும். ஏய் இது என்னடா அலுமினியமாடான்ட்டு. ஆனா நாளா நாளா ஒரு மாதிரி ஃபேட் ஆயிரும், ஒரு மாதிரி கருப்பா டார்க்கா, கருப்பா இல்ல ஒரு மாதிரி ப்ரௌனி கிரே கலர் மாதிரி மாறிடும். எஸ், கிரே கலர் மாதிரி மாறிடும். எங்க அப்பல அலுமினியம் என்னன்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுவான். அந்த ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு லேயர் Al2O3 ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடும் மேல. அந்த லேயர் ஃபர்தர் ஆக்சிடேஷன்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணும். வேற மாலிகுல உள்ள விடாது, ஆக்சிஜன் விடாது. அது அப்படியே ஒரு பைப் மாதிரி. பைப்னா உங்களுக்கு பிரிச்சுலாம் எடுக்க முடியாது, மாறிடுவோம் வேற ஒண்ணுல. நல்லா பாருங்களேன், அந்த கரண்ட் ஒழுங்கா வரல அப்படின்னா அந்த கனெக்ஷனுக்கு போய் என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரீஷியன் மேலே ஏறி அந்த ஒயரை எடுத்துட்டு அந்த இடத்த தேய்ச்சி விடுவாங்க. தேய்ச்சி விட்டோம்னா பல பலன் இருக்கு. ஏன்னா ஆக்சைடு வந்து அந்த இடத்துல எலக்ட்ரான் மோஸ்ட்லி ஃப்ளோ இருக்காது. ஸோ நல்லா தேய்ச்சி விட்டோம்னா உள்ள இருக்க அலுமினியம், ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ அங்கதான் நடக்குது. அது கூட அந்த ஒயரை இதையும் நல்லா தேய்ச்சி விட்டு பார்த்தீங்கன்னா சிபி விட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. இதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. இங்க வாங்க, ப்ரொடெக்டிங் லேயர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்மா இருக்கு. யார் யாரெல்லாம் ஃபார்ம் பண்ணுவான்ட்டு. ப்ரொடெக்டிவ் ஆக்சைடு லேயர் ப்ரிவென்ட் த மெட்டல் ஃப்ரம் ஃபர்தர் ஆக்சிடேஷன். அயன் அப்படி கிடையாது. உள்ளூர பாய்ந்து செல்லும், அப்படியே மேல சர்ஃபேஸ்ல எப்போ உங்களுக்கு கரோட் ஆகுதோ அது அது கொட்டிடும். உடனே அடுத்த ஏரியா இருக்குமா, அடுத்த ஏரியா உள்ள போய் அரிக்க ஆரம்பிக்கும், ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும், அது கொட்டிடும். இப்படியே கண்டினியூஸா உங்களுக்கு அந்த இடமே இல்லாம போயிடும். இதுதான் வந்து அயன்ல இருக்க ஒரு விஷயம். இந்த ப்ரொடெக்டிங் அப்படியே கீழே வந்து பர்னிங் ஹீட் ஆஃப் அயன் ஃபில்லிங் பர்னிங் விகரஸ்லி. ஓகே, இங்க ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கான், சூப்பரான விஷயம், மெதுவா படிக்கிறேன். பிரிவென்ட் மெட்டல் ஃபர்தர் அயன் டஸ் நாட் பர்ன் ஆன் ஹீட்டிங், but iron fillings burn vigorously when they're sprinkled in the flame of burner. Iron filling அப்படிங்கிறது இந்த ஒரு சூப்பரான வீடியோ இருந்துச்சு பழசு. இந்த நார்த் இந்தியால வந்து காத்தா சாபுன்னு சொல்லுவாங்க, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு நார் மாதிரி. இங்க அது நம்ம வேற மாதிரி யூஸ் பண்ணுவோம், ஒரு சோப் மாதிரி இருக்கும் பிரவுன் கலர்ல. மகாராஷ்டிரால இருந்து யார் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அந்த பார்த்தா இரும்பு நார் மாதிரி இருக்கும். அதுல லைட்டா அந்த லைட்டர் ஆர் ஃபோன் சார்ஜ் இது மாதிரி இது கூட வைப்பாங்க. வச்ச உடனே இன்ஸ்டால ஃபேமஸ் அது. அப்போ அது என்ன ஆகும், அப்படியே மினு 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 மினுன்ட்டு ஃபுல்லா அப்படியே எரிஞ்சிரும். வேகமா எல்லாமே எரிஞ்சிரும். சோ எந்த அளவுக்கு இப்போ ஒரு ஒரு ஆட்டம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைன் பார்ட்டிகளா மாறுதோ அந்த அளவுக்கு ஆக்டிவ், அந்த ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும், ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும். சோ அதாங்க சொல்லியிருக்கான். காப்பர் டஸ் நாட் பேர்ன் அவ்வளவு சீக்கிரம், பட் த ஹாட் மெட்டல் இஸ் கோட்டட் வித் பிளாக் கலர்டு லேயர் ஆஃப் காப்பர் டு ஆக்சைடு, ரைட். சில்வரும் கோல்டும் பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. ஈவன் அட் ஹை டெம்பரேச்சர் தே ஆர் நோபல் மெட்டல்டா, நோபல் மெட்டல். இங்க நம்ம கொடுத்துருக்கான், இது நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது டூ யூ நோ தெரியாது, தெரியாது, தெரியாது. கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது பாத்துக்கலாம். அகைன் வந்து என்ன பண்றோம்னா அந்த 3.9 பத்தி பேசிட்டு இருக்காங்க. யூ மஸ்ட் ஹவ் அப்சர்வ் தட் சோடியம் இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ் ஆஃப் சாம்பிள் மெட்டல் டேக்கன் ஹியர், மோஸ்ட் ரியாக்டிவ். The reaction of magnesium is less vigorous, implying that it is not as reactive அஸ் சோடியம். அப்ப சோடியம் வரை அவன் அளவுக்கு இல்ல, ஆனா நெருப்புல இருக்கும்போது விகரசா தான் இருக்குது. பட் சோடியம் அளவுக்கு இல்ல. ஆனா இதுக்கடுத்து வரப்போற அடுத்த சந்ததிகள் இந்த சிங்கு அயனு காப்பர்லாம் இப்படி வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனா ரொம்ப 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 கம்மி. லெட் அஸ் see more reaction to arrive at the conclusion about order of reactivity of metal. அப்ப இவன் ஓகே, இவங்களை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதுக்கு அடுத்து இருக்க இவங்களை கண்டுபிடிக்கணும், இன்னும் வேற சில ஆர்டர் போகணும். வாட் ஹேப்பன் when metal react with water? ஓகே, இத நம்ம அடுத்த பார்ட்ல பார்ப்போம். தேங்க்யூ.